எந்த விதமான லாபமும் இல்லை. சரி, இரண்டாவது எடுத்துனால கலவை சாப்பிடுது. இப்ப என்ன நடக்கும்? நல்லா விளங்க மார்க்க அறிஞர்கள் விளங்கப்படுத்துறாங்க. இவனுக்கு பாவத்தில் இன்ட்ரெஸ்ட், இன்பம் உண்டாகும். ஏன்? நலவ சாப்பிட்டா நல்ல தன்மைகள் உண்டாகும். இவன் சாப்பிடுறதே களவு. இவனுடைய ரத்தம் மோசமாகத்தான் உண்டாகும். இவனுடைய செயற்பாடுகள் மிக மோசமானதாக மாறும். இவன் இன்னும் களவெடுப்பான். இவன் இன்னும் ஏனைய பாவனைகளில் ஈடுபடுவான். இவன் பயங்கரமான மானக்கேடான செயற்பாடுகளில் ஈடுபடுவான். இன்னொரு எல்லா விதமான பாவங்களும் இவருடைய வாழ்க்கையில். மூணாவது வார்த்தைகள் இருக்கிறாங்க. பாவம் வந்துட்டா அதிலே அவன் பின்னி பிரிஞ்சு இருக்கக்கூடிய நேரத்துல மூணாவது இவனுடைய நிம்மதியா அல்லாஹ் கலட்டி எடுத்துருவான். களவெடுக்கிற வாழ்க்கையை நாங்க பார்த்துக்கிறோம். சமூகத்தில் இருப்பாங்க நிறைய பேர். வேண்டாம், கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பாருங்க. அவருடைய வாழ்க்கையில நிம்மதி இருக்க மாட்டேங்குது. மூன்றில சிரிப்பு இருக்க மாட்டேங்குது. மூன்றில பிரகாசம் இருக்க மாட்டேங்குது. எல்லா விதமான கெட்ட தன்மைகளோடும் உணர்வுகளோடு தான் சமூகத்தில் நடமாடிக்கொண்டு இருப்பாங்க. எங்க எனக்கு ஒரு சாமன் கிடைக்குது, எங்க எனக்கு ஒரு பணம் கிடைக்குது, எங்க எனக்கு ஒரு 100 ரூபாய் கொடுக்குது, இதுதான் அவர்களுடைய செயற்பாடு உணர்வுகளாக. நிம்மதி இருக்க மாட்டேங்குது. எல்லா பக்கமும் தேடி உருண்டு பிறந்து கொண்டு இருப்பாங்க. இந்த சந்தடி இது மூணாவது. நாலாவது இருக்கிறாங்க. ஒரு மனிதனுக்கு இந்த களவெடுத்து தின்னக்கூடிய பழக்கம் இருந்தால், கண்ணியமானவர்களே, இவனுக்கு சம்பாதிக்கணும் என்ற உணர்வு இல்லாமல் அது ஒவ்வொரு மனிதனும் ரிஸ்க தேடுறது கட்டாய கடமையோடு கூட அதிர்ஷ்டம் சொல்லப்பட்டு ஒவ்வொரு முஸ்லிமுடைய கடமையோடு கூட வந்திருக்கு. யாரிடத்திலையும் கையேந்தாம தான் சம்பாதிக்கணும், தான் வேர்வை சிந்தணும், தான் யாரிடத்திலும் கேட்கப்படாது. இதை மார்க்கம் எங்களுக்கு வலியுறுத்துக்கு ஒரு தனி தலைப்பாக பேசணும். இப்ப இவன் என்ன செய்வான்டா, இவன் யாரிடம் சம்பாதிக்க மாட்டான், எங்கேயும் வேற போக மாட்டான். வியாபார உணர்வு இவனிடத்துல, இவனுடைய சமூகத்துல, இவனுடைய பிள்ளை குட்டில, இவனுடைய குடும்பத்துல முழுமையாக இல்லாமல். நாலாவது. அஞ்சாவது கண்ணியமானவர்களே, நல்லா நாங்க தெளிவாக விளங்கணும். தெரியுமா? இந்த களவெடுத்து சாப்பிடுறோமா, அல்லாஹ் பாதுகாக்கவும், எங்களோட முடிவு மிக மோசமானதாமா. நல்ல முறையில கலிமா சொல்லி ஒரு நாளும் அல்லாஹ்வை சந்திக்கிறதுக்கே இல்லாது சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நல்லா தெளிவா கேளுங்க. மனித மாலம் முஸ்லிம், மற்றவண்ட சொத்துக்களை ஆட்டைய போட்டுட்டு, மற்றவண்ட சொத்துக்களை களவெடுத்து, மற்றவண்ட சொத்துக்களை நான் அவன் இல்லாத நேரத்தில் எடுத்துக்கொண்டு பக்கத்து வீட்டுக்காரரோ குடும்பத்தாலோ யாராக இருந்தாலும் எடுத்து சாப்பிடுறாரோ, லபியல்லாஹ வஹுவ அலைஹி கத்வான். உலகத்துல பெரிய அமல் இருக்கும், நெத்தியெல்லாம் கருத்திருக்கும், பெரிய தலகம் கட்டிருப்பார், பெரிய மதரசாவுடைய பிரின்சிபலாக இருப்பார், அல்லது பள்ளியுடைய பெரிய நிர்வாகியாக இருப்பார், அல்லது பெரிய மக்களால் புகழப்படுவார். ஆனா சகோதரர்களை, இவர் அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய நேரத்தில் எப்படி தெரியுமா சந்திப்பாரு? வஹுவ அலைஹி கத்வான். அல்லாஹ் கோபப்பட்ட நிலைமையில, அல்லாஹ் கடுமையான கோபத்தோடு இருக்கக்கூடிய நிலைமையில அல்லாஹ்வை சந்திப்பார். இந்த கருத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தெளிவுபடுத்தியிருக்கிறாங்கன்னா, முடிவு நல்ல முடிவாக இருக்க மாட்டாது. மௌத்துக்கு பின்னால் வரக்கூடிய எல்லா கட்டங்களும் மிக மல்லோல கல்லோலமாக பயங்கரமாக இருக்கும். நரகத்துக்கே வைத்து சேர்ந்துடுவார். கண்ணியமான சகோதரர்கள், என்பானவர்கள்,